வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். தமிழ்நாடு டூரிசம் கொலாபரேஷனோட தேனி சீரீஸ்ல நம்ம இருக்கோம். தேனி சீரீஸ்ல இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கிற அணைகள் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்த கிளம்பி மேகமலைக்கு போயிருந்தோம். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபேமஸான சுருளி ஃபால்ஸ், அங்க போற வழியில இருக்கிற கிரேப்ஸ் தோட்டம், வீரபாண்டி ஆறுல இருக்கிற செக் டேம் மற்றும் அங்க இருக்கிற குரங்கணி ட்ரெக்கிங், கும்கி படம் எடுத்த இடம் பத்திலாம் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணிடாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போக இந்த டிராவலை நம்ம தங்கி இருந்த தேனியில இருந்து ஆரம்பிக்க போற மக்களே. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போக போற இடம் சுருளி ஃபால்ஸ். இது பாத்தீங்கன்னா தேனியில இருந்து தோராயமா 50 கிலோமீட்டர் தூரத்திலும், கம்பம்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த இடம் இருக்கு. உள்ள போன உடனே சுருளி ஃபால்ஸ் டோல்கேட் இருக்கும். இங்க தான் உங்களோட பார்க்கிங் டிக்கெட்ஸை நீங்க வாங்கணும் மக்களே. இங்க கோவில் இருக்கிறதுனால நிறைய பக்தர்கள் வருவாங்க. அது போக சபரிமலை போயிட்டு வரவங்களும் இங்க வந்துட்டு போவாங்க. போற வழி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பச்சை பசுமையா அப்படியே காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கும். மாதிரிலாம் இல்ல, சுருளி ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ள தான் நம்ம போயிட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் டிரைவுக்கு அப்புறம் நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு சேர்ஸ் மாதிரி சிமெண்ட்ல ரெடி பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நடந்தாலே நம்ம சுருளி ஃபால்ஸ்க்கு போயிடலாம். நம்ம எக்ஸ்ப்ளோரர் நம்மளை கூட்டிட்டு வந்த ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் கூட சேர்ந்து ஏற ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் மருத்துவ குணம் கொண்ட சுருளி வாட்டர் ஃபால்ஸ் மக்களே. இந்த ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல பார்த்த மேகமலை மலைகள்ல இருந்து தான் உருவாகி வருது. இது ஒரு 2 ஸ்டேஜ் கேஸ்கேடிங் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லப்படுது மக்களே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 150 அடியில இருந்து கீழே தண்ணி விழுந்து ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு இடத்துல கலெக்ட் ஆகி திரும்ப ஒரு 40 அடி உயரத்துல இருந்து கீழே கொட்டுது. இந்த அருவி பத்தி இளங்காடிகள் கூட அவரோட சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அருவி பக்கத்திலே 5 குகைகள் இருக்கு. இந்த 5 குகையும் 11th செஞ்சுரியோட இந்தியன் ராக் ஆர்கிடெக்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபால்ஸ்ல நல்லா குளிச்சுட்டு திரும்ப வரும்போது இந்த மாதிரி திராட்சை தோட்டம் ரோட்டோட 2 சைடும் இருக்கும். நீங்க இங்க ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸை வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம இந்த தோட்டத்துக்குள்ளேயும் உங்களால உள்ள போய் பார்க்க முடியும். இந்த கிரேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முத்து முத்தா தொங்கிட்டு இருக்கிறத பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க சாப்பிட நமக்கு கொஞ்சம் கிரேப்ஸை சாம்பிளாகவும் தருவாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தனால டப்பாவை வாங்கி அள்ளி போட்டு தேனிக்கு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டோட 2 சைடும் வயல், பச்சை பசேன்னு கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்துச்சு. தேனிக்கு ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடி தான் இந்த வீரபாண்டி ஆறுல இருக்கிற செக் டேம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிக்க வருவாங்க. முக்கியமா சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க இங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்திலேயே கௌமாரியம்மன் கோயில் இருக்கிறதுனால குடும்பமா இங்க வந்து குளிச்சுட்டு இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணவும் வருவாங்க.
இங்கேயும் பயங்கரமா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரிட்டன் தேனியில ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கே போயிட்டோம். தூங்கி எழுந்து நம்ம மார்னிங் கிளம்பின அடுத்த இடம் தான் குரங்கணி. தேனியில இருந்து குரங்கணிக்கான இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். நம்ம போதிநாயக்கனூர் வழியா போயிட்டு இருக்கும்போது மந்தல்ங்கிற இடத்துல ரைட் எடுத்தா குரங்கணிக்கு போகலாம், லெஃப்ட் போனா போதிமிட்டுக்கு போக முடியும். அது வழியா தான் நம்ம அடுத்த வீடியோல கொழுக்கு மலைக்கு போக போறோம். இப்போ மந்தல்ல இருந்து ரைட் எடுத்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் குரங்கணி கிராமம் இருக்கு. இங்க வரைக்கும் தான் நம்மளால வண்டியில வர முடியும் மக்களே. குரங்கணில இருந்து கொழுக்கு மலைக்கு ட்ரெக்கிங் போறவங்க இங்க அவங்களோட வண்டியை நிப்பாட்டிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட போர்டில் ட்ரெக்கிங்கோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெக்கிங் கோவிட்னாலையும் அதுக்கு முன்னாடி நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னாலையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மற்றும் ஃபெசிலிட்டிஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமே திரும்ப இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் அங்கிருந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல் சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அருவிகளை நீங்க போற வழி முழுக்கவே நிறைய இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல இருந்து வர தண்ணி தான் கொட்டக்குடி ஆறுல ஓடுது. இந்த ஆறு பக்கத்திலே இருக்கிறது தான் கொட்டக்குடி கிராமம். இந்த கொட்டக்குடி கிராமம் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா இந்த இடத்துல தான் கும்கி படம் எடுத்திருந்தாங்க. இந்த ட்ரெக்குக்கு அப்புறம் நம்ம அங்கதான் போக போறோம். இப்போ நம்ம குரங்கணில இருந்து ட்ரெக் பண்ணி இங்க பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்டோட வாட்ச் டவருக்கு போக போறோம். அங்க இருந்து கிடைக்கிற வியூவை என்ஜாய் பண்ண போறோம். மாசா கம்பியை பிடிச்சி ஏறிட்டு இருக்காரா நம்ம எக்ஸ்ப்ளோரர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல. நடந்து வந்த டயர்ல எப்படிதான் ஏற போறேன்னு தெரியலன்னு கம்பியை பிடிச்சி ஏறிட்டு இருக்காரு நம்ம எக்ஸ்ப்ளோரர். மேலே வந்த உடனே குரங்கணியோட ஒரு 360 டிகிரி வியூ கிடைக்கும் மக்களே. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சுத்தி இருக்கிற மலைகளோட ஒரு மெஜஸ்டிக்கான வியூவும் கிடைச்சது. நாங்க மட்டும் பார்த்தா எப்படி, மக்கள் உங்களுக்கும் காட்டணும்னு ட்ரோனை பார்க்க விட்டோம். இதோ உங்களுக்காக கழுகு பார்வையில் குரங்கணி. இதுக்கு மேல சென்ட்ரல் ஸ்டேஷன், டாப் ஸ்டேஷன் 2 இடம் இருக்கு. இந்த இடங்கள்ல முன்னாடி விஞ்ச் இருந்திருக்கு. இங்க மேல இருக்க டீ தோட்டத்துக்கு இந்த விஞ்சை யூஸ் பண்ணிருந்திருக்காங்க. அங்க இருந்து நம்ம கிளம்பி அடுத்து போன இடம் தான் கும்கி படம் எடுத்த கிராமம். இந்த கிராமத்துக்குள்ள வந்த உடனே நடக்க ஆரம்பிச்சவங்க தான் நடந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. இங்கதான் யானை ஃபைட் சீன்லாம் கூட எடுத்திருந்தாங்க. இந்த எடுக்கிற இடம் மட்டும் இல்லாம இந்த கிராமம் மொத்தமே கூட பயங்கர அழகா இருந்துச்சு. இப்போ உங்களுக்காக இந்த கிராமத்தை ட்ரோன் ஷாட்ல எடுத்திருக்கோம். அதை நீங்க பாருங்க. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த வீடியோல நம்ம கொழுக்கு மலைக்கு ஜீப்ல எப்படி போக போறோம்ங்கறத பார்க்க போறோம். அங்க போய் நைட் ஸ்டே பண்ண போறோம். அங்க இருக்கிற ஃபேமஸான ஜாக்வார் பாயிண்ட் மற்றும் மெய்மைக்க வைக்கும் சன்ரைஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணிடாம இருக்க ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, this is Nidesh signing off. Tata, bye bye. இன்னொன்னு